பேக் டு கலி கிரிக்கெட்டர். டாட்டா ஐபிஎல்ல 2025ல முதல் டைமா யார் கோப்பையை தூக்கி நிக்க போறா? ஸ்ரேயஸ் ஐயரா அல்லது கிங் கோலியா? அகமதாபாத்தில் நடக்குதுங்க இந்த ஐபிஎல் ஃபைனல். ஒருவேளை மழை குறுக்கிட்டா என்ன பண்றது? ஜூன் 3ஆம் தேதி நடந்தது 4ஆம் தேதிக்கு மாற்றுவாங்க. பட் அப்பயும் மழை வந்துச்சுன்னா அஃபீஷியலி பஞ்சாப் ஜெயிச்சதா அறிவிச்சிருவாங்க. ஏன்னா பஞ்சாப் தான் டேபிள் டாப்ல இருந்தாங்க. டேபிள் டாப்ல 2 பேரும் 19 இருந்தாலும் 2 ரேட் அடிப்படையில் பஞ்சாப் இருந்தாங்க. பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 3.71 3.371. ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 3.71 இருந்தாங்க. அந்த 300 பாயிண்ட் 2 தான் டிஃப்ரெண்ட். பட் அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேணாங்க. மேட்ச் நடக்கும்னு நம்புவோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் தாங்க சப்போர்ட் பண்ணுவேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் என்னை திட்டாதீங்க. ஏன் நான் காரணத்தை சொல்லிடுறேன். பஞ்சாப்ல மேட்ச் வின்னர்ஸ் அதிகங்க. பட் ஆர்சிபியில் ஒரு கிங் கோலி ஒரு ஏர்சலூட் மட்டும் எக்கச்சக்க ப்ரெஷர் இருக்கும். பட் பஞ்சாப்ல அப்படி கிடையாதுங்க. ஒரு பெப்சின் திடீர்னு அடிப்பார், ஆரியா அடிப்பார், ஸ்ரேயஸ் அந்த பொறுப்பெடுத்துக்குவார். ஸ்டோனிஸ் அப்பப்போ பட்டுச்சுன்னா உண்டு. ஸ்டோனிஸ் கூட லிஸ்ட்ல இருந்து விட்டுருங்க. ஹர்தீப் சிங், யூஹி செகல்னு 5 மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. பட் ஆர்சிபியில் கிங் கோலியும் ஏர்சலூட் விட்டிங்கன்னா மற்றபடி எதுவும் கிடையாது. 2 பேர் பிளேயிங் 11 எப்படி இருக்கும்? 2 பேரும் சேமாக தான் ஆடுவாங்க. பிளேயிங் 11 பெருசாக மாற்றம் இருக்காது. பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஆரியாவும் பெப்சிங்கும் பிரின்ஸ் ஆரியாவும் ஓப்பனிங் இறங்குங்க. 1 டன் இங்கிலீஷ், 2 டவுன் ஸ்ரேயஸ் ஐயர், நம்ம 5ல வந்து நெஹல் வதேரா, 6ல் சசாங் சிங், 7ல் ஸ்டோனிஸ், 8ல் ஹர்தீப், யூஹி செகல், வைசாக் விஜயகுமார் அண்ட் கேமியோ ஜெமிஷன். இங்கிட்டு ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா கிங் கோலி, பில் சால்ட், ரஜர் பட்டிதார், மயங்க் அகர்வால் அண்ட் குர்னால் பாண்டியா, லிவிங்ஸ்டன், அப்புறம் ரமோரியன் ஷெப்பர்ட், புவனேஸ்வர் குமார், ஏர்சலூட், யாஸ் தயால், ஷியா சர்மா. எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கும். இந்த பிளேயிங்கில் ஆனால் மாற்ற மாட்டாங்க. நாளைக்கு எந்த பிச்சு கொடுக்க போகிறாங்கங்கிறதா ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் வின்னிங் 2 பேருமே வின்னிங் மோட்லேருந்து தான் வராங்க. பட் 200 சேஸ் பண்ண அந்த ஒரு கான்ஃபிடென்ட் பஞ்சாபுக்கு இருக்கும். இந்த கிரவுண்டில் 200 8 தடவை சேஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது ஒரு பரம விரோதியான ஐபிஎலுக்கு மற்ற டீம்ல விரோதியான மும்பை இந்தியன்ஸை அடிச்சுட்டு வராங்கங்க. ஏபி டிவிலியர்ஸே சொல்லியிருக்காரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்குன்னு சொல்லி ஐபிஎல்லே சொல்லியிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயரை. அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்காது ஸ்ரேயஸ் ஐயர். அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயருக்கும் கிங் கோலிக்கும் ஒரு ஈகோ கிளாஸ் இருக்குங்க. பெரிய கிளாஸ்லாம் கிடையாது, ஒரு சண்டைலாம் கிடையாது. பட் அந்த ஈகோ மனசுக்குள்ளே இருந்துட்டு எஸ் அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அந்த ஈகோ இருக்கும். யார் அந்த ஈகோவை ஜெயிக்க போகிறா, முதல் முறையாக யார் அந்த ஐபிஎல் கோப்பையை தூக்க போகிறான்னு சொல்லி எல்லாருமே நம்மளும் ஆர்வமாக இருக்கும். நான் பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அந்த ஒரு காரணங்க, ஏன்னா அவங்க மேட்ச் வின்னர்ஸ் அதிகம். அகமதாபாத்தில் டாஸ் வின் பண்ணி கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சேசிங் தான் பண்ணுவாங்க. ஏன்னா மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வெதர் ரிப்போர்ட் சொல்லுது. அப்படி சேஸ் பண்ணுறதுல கிங் கோலி அது ஒரு ஆள் தான் இருக்காரு. பட் இங்கிட்டே மேட்ச் வினர்ஸ் இருக்காங்க. எஸ் ரொமேர் செப்பர்டாக இருக்கட்டும், குர்னால் பாண்டியா இருக்கட்டும், லிவிங்ஸ்டன் இருக்கட்டும், பட்டுச்சுன்னா அது முடிஞ்சிடும். பட் படணுமேங்க. அந்த ஒரு காரணத்துக்கு பஞ்சாப் ஜெயிப்பாங்க நான் சொல்கிறேன். நீங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.